வணக்கம். இன்னைக்கு நாம பணத்துடனான நம்ம உறவு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. நீங்க பகிர்ந்த லூவிஸ் ஹவுஸ் அப்புறம் ஜே ஷெட்டி இவங்களுக்கு நடுவுல நடந்த ஒரு உரையாடல் இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் பேச போறோம். ம். அதாவது பேங்க்ல எவ்வளோ காசு இருக்குங்கிறத தாண்டி பணம் பத்தின நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள் இதெல்லாம் நம்ம நிதி நிலையை எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம். ஆமா. இது வெறும் பட்ஜெட் போடுறது மாதிரி இல்ல. இது ஒரு மாதிரி பணத்தோட சைக்காலஜி. சைக்காலஜி கரெக்ட். அந்த உரையாடல்ல அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆழ் மனசுல பதிஞ்ச நம்பிக்கைகள் இருக்குல்ல, முக்கியமா. சின்ன வயசுல கேட்டது, பார்த்தது, ஆமா. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பண விஷயத்துல எப்படி முடிவெடுக்கிறோன்னு நமக்கே தெரியாம இயக்குது. இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி. அப்போ முதல் விஷயம் அந்த விழிப்புணர்வு பத்தி பேசுனாங்களே, அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ம். அதாவது இப்போ பணம் கைக்கு வருது, இல்ல செலவு பண்றோம், இல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறோம். அப்போ மனசுக்குள்ள என்ன ஓடுது? ஆமா, ஒரு பதட்டமா, இல்ல ஒரு நிம்மதியா, இல்ல ஐயோ பத்தலையேன்னு ஒரு ஃபீலிங்கா, இல்ல நிறைவா இருக்கா? கரெக்ட். இந்த உணர்வுகள முதல்ல கவனிக்கணும். இதுதான் முதல் படின்னு அவங்க ரொம்ப அழுத்தி சொன்னாங்க. ஏன் அது அவ்வளவு முக்கியம்? ஏன்னா அந்த விழிப்புணர்வு இருந்தாதான், ஓகே, பணத்துக்கும் எனக்கும் இருக்கிற இந்த உறவு, இது நான் விரும்புற மாதிரி இருக்கா, இல்ல சின்ன வயசு பயம் காரணமா இப்படி இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்க முடியும். புரியுது. லூயிஸ் கூட சொன்னாரு, இந்த உணர்வுகளை கவனிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவரோட வாழ்க்கையில மாற்றமே வந்துச்சுன்னு. அடுத்து அவங்க அந்த பணக்கதைன்னு ஒன்னு சொன்னாங்களே, மணி ஸ்டோரி. ஆமா, மணி ஸ்டோரி. சின்ன வயசுல வீட்ல பணம் பத்தி என்ன பேசுவாங்க, அப்பா அம்மா பணத்தை எப்படி கையாண்டாங்க, இதெல்லாம். ஆமா, பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்பா. இல்லனா ஜே ஷெட்டி சொன்ன மாதிரி காசு வச்சிருக்கவெல்லாம் நல்லவன் இல்ல. இந்த மாதிரி சில நம்பிக்கைகள் நமக்குள் உருவாகியிருக்கலாம் இல்லையா? ஆமா, நிறைய வீடுகள்ல இது சகஜம். இந்த நம்பிக்கைகள் தான் நம்மளோட நடத்தைய, அதாவது பண விஷயத்துல நம்மளோட நடவடிக்கைகளை தீர்மானிக்குது. ஓ, அப்படியா? உதாரணத்துக்கு ஜே ஷெட்டி சொன்ன மாதிரி நீங்க மனசுக்குள்ள நேர்மையா இருந்தா பணம் வராதுன்னு நம்புனீங்கன்னா, நல்ல வாய்ப்பு வரும்போது கூட நீங்களே அதை தட்டி விட்டுருவீங்க. இல்லனா அந்த வாய்ப்புல ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரியே நீங்களே நடந்துக்குவீங்க. உங்களுடைய அந்த சொந்த பணக்கதை என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் அதுல இருந்து வெளியே வர முடியும். ஓ, ஓகே ஓகே. அப்போ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு தான் அந்த மனநிலை மாற்றம், மைண்ட் செட் ஷிஃப்ட் பத்தி பேசினாங்க. கரெக்ட், மைண்ட் செட் ஷிஃப்ட். தாராளமா இருக்கிறது எப்படி பணத்தை இருக்கும்னு. ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். லூயிஸ் ஒரு உதாரணம் சொன்னாரே ஒரு ஆரம்பத்துல. ஆமா, லூயிஸ் மத்தவங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாம் இலவசமா சரி பண்ணி கொடுத்தாரு. ஜே ஷெட்டியும் அப்படிதான் ஆரம்பத்துல நாஸ்டாக்ல பணம் வாங்காம இன்டர்வியூ பண்ணாரு. சரி. அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, உங்க நேரத்தை, உங்க திறமைய, உங்க நல்லெண்ணத்தை நீங்க தாராளமா கொடுக்கும்போது அந்த ஆற்றலே ஒரு ஈர்ப்பு விசையா மாறுது. ஒரு எனர்ஜி மாதிரி. ஆமா, அது ஒரு மிதமான உள்ளுக்குள்ள இருக்கிற செழிப்பு, இன்னர் ரிச்னஸ். இத மத்தவங்க உணரும்போது வாய்ப்புகளோட உங்களை தேடி வருவாங்கன்னு அவங்க அனுபவத்துல பாத்திருக்காங்க. பணம் மட்டும் கரன்சி இல்ல, உங்க எனர்ஜியும் ஒரு கரன்சி தான் சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். பணத்துடனான உறவை மேம்படுத்துறத பத்தியும் சொன்னாங்களே. பணத்தை ஒரு ஆள் மாதிரியோ இல்ல லக்ஷ்மி தேவி மாதிரியோ பாக்குறது. ஆமா, இது கொஞ்சம் கேட்க வித்தியாசமா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. பணத்தை நீங்க வெறுக்கிற ஒரு ஆளா பார்த்தா அது உங்ககிட்ட தங்குமா? இல்ல நீங்க மதிக்கிற ஒரு விருந்தாளி மாதிரி பார்த்தா? புரியுது. பணம் வரும்போதும் சரி, செலவு பண்ணும்போதும் சரி, அது சின்ன தொகையா இருந்தாலும் ஒரு சின்ன நன்றி உணர்வோட அதை அணுகினா பணத்தோட உங்க உறவு ஹெல்தியா மாறும்னு லூயிஸ் சொன்னாரு. ஓகே. அவர் கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப முக்கியம். பணம் ஒரு ஆளா உங்க முன்னாடி நின்னா நீங்க எப்படி நடந்துக்குவீங்க? இது நம்மள நாமளே டெஸ்ட் பண்ணிக்க உதவும். கடைசியா அந்த உண்மையான செல்வம், ட்ரூ வெல்த் பத்தி என்ன சொன்னாங்க? நிறைய பணம் வச்சிருக்கிறது மட்டும் சுதந்திரம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமாம், இதுதான் உங்க பேச்சோட மைய கருத்துனே சொல்லலாம். அப்போ உண்மையான செல்வம்னா என்ன? உண்மையான செல்வங்கிறது மன அமைதி, நல்ல உறவுகள், உங்க நேரத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியறது, தாராளமா உணர்றது, இதெல்லாம் சேர்ந்ததுதான். சரிதான். கோடி கோடியா சொத்து வச்சிருந்தும் நிம்மதி இல்லாம தனியா உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி உங்க தேவைகளை குறைச்சிக்கிட்டு ஆனா மனசு நிறைவாவும் சுதந்திரமாவும் நீங்க உணர்ந்தீங்கன்னா அதுதான் உண்மையான வெற்றி. நெட்வொர்த் முக்கியம்தான், ஆனா அதை விட உங்க மனசளவுல நீங்க எவ்வளவு சுதந்திரமா நிறைவா இருக்கீங்கிறது தான் உண்மையான செல்வம். ஆக லூவிஸ் ஹவுஸ், ஜே ஷெட்டி இவங்களோட இந்த உரையாடல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம உள் மனநிலை, அதாவது
பணத்தை பத்தின நம்ம விழிப்புணர்வு, நம்பிக்கை, மனப்பான்மை இதெல்லாம் நம்ம பணரீதியான வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நிச்சயமா. உண்மையான செல்வங்கிறது பேங்க் பேலன்ஸ்ல மட்டும் இல்ல, நம்ம மனசுல நாம உணர்ற சுதந்திரத்திலையும் நிறைவுலையும் தான் இருக்கு. கரெக்ட். நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கடைசி கேள்வி, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இன்னைக்கு எவ்ளோ பணம் இருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ம், பணத்தை பத்தின உங்க எண்ணத்திலேயோ இல்ல உணர்வுலயோ நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன பாசிட்டிவான மாற்றம் என்னவா இருக்கும்? நல்ல கேள்வி. ஒருவேளை அடுத்த தடவை பணம் கைக்கு வரும்போது ஒரு செகண்ட் நின்னு நன்றி சொல்றதா இருக்கலாம், இல்ல உங்க நேரத்தையோ திறமையையோ யாருக்காவது சும்மா கொடுக்கறதா இருக்கலாம். சின்ன மாற்றம் கூட பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும்.